வணக்கம், நான் தான் உங்கள் கோபிராஜன். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். இந்த பேப்பரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன இது வீடியோ அப்படின்ட்டு. அதாவது 11 to 12 இன்ச்சஸ்ஸு நம்ம ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது பார்ட் 1 நம்ம என்ன பண்ணணும், இதை 2 மெத்தடில் ஒரு 11 இன்ச்சஸ் டீப் வச்சு ஒரு 2 பேப்பர் வேறு மெத்தடில் நான் உனக்கு நம்பர் பாருங்கள், இது நம்பர் 1 நம்பர் 2ன்னு போட்டிருக்கேன். அந்த மெத்தடில் நான் வீடியோ போட்டு காட்டியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்த சில தங்கச்சிகள் எனக்கு இந்த வீடியோவை ஃப்ரண்ட்டு வெட்டி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃப்ரண்ட்டை நாங்கள் முதல்ல வெட்டி வீடியோ பண்ணோம். வீடியோ பண்ணிவிட்டு இந்த பீஸ் தான் வெட்டினோம் நாங்கள் பீஸு. ஆனால் அந்த வீடியோ சரியாக ரெக்கார்ட் ஆகாமல் கொலாபரேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அந்த வீடியோவை பார்த்துட்டு சரியாக வரலையன்றதுக்காக என்ன ஆயிருக்குனாக்கா, சில இடத்துல இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகலை, அது அப்படியே ஆயிருந்தது. அதனால் வீடியோ வேஸ்ட் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்ம கேட்டிருக்காங்களேன்றதுக்காக மறுபடியும் பேப்பர் கொண்டு பேப்பரில் சேம் இதே அளவுக்கு நம்ம வெட்டி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 2 போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ இப்படி வெட்டின வீடியோ இப்போ நம்ம இதுதான் டீப் நெக்கு. இது பேப்பர் வீடியோ 1 பார்ட் 1 பார்ட் 2 2 போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சில பேருக்கு இன்னும் சில டவுட்டுகள் இருக்கும். அந்த டவுட்டுகள் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணியும் கேட்டாங்க. மேலே இங்கே 1.25 இன்ச்சு நீங்கள் 1.1 1.25 இன்ச்சு கம்மி பண்ணுறீங்களா சார், அது எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி பண்ணுவீங்களா, இல்லை வேறு ஒரு ப்ளவுஸ் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒரு மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இந்த வீடியோவில் நான் உனக்கு விளக்கம் சொல்லிடுறேன். இந்த ஷோல்டர் டவுனு, அதாவது இந்த ஷோல்டர் நம்ம டவுன் பண்ணுறது ஃபுல் ஷோல்டர் வச்சு டவுன் பண்ணும்போது இந்த மாதிரி வெட்டும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த ஷோல்டரு டிவைடட் பை 13. ஒரு ஷோல்டர் அப்படின்னுக்குன்னா 14 இன்ச்சு இருக்குன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 14 இன்ச்சு இருக்குன்னா அந்த 14 இன்ச்சையே நம்ம 13ஆல் வகுத்தோம்னா 1.1 1.2 அப்படி வரும். நீங்கள் 16 இன்ச்சு இருந்தாலும் அந்த ஷோல்டரை நீங்கள் 13ஆல் வகுக்கும்போது உங்களுக்கு 1.25 இன்ச்சு 1.14 அப்படி தான் வரும். அந்த வச்சு தான் நம்ம இதுக்காக கம்மி பண்ணுறோம். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 1.25 இன்ச்சு வச்சிங்கனாக்க எல்லா ப்ளவுஸுமே சூட் ஆகிடும். சப்போஸ் கேல்குலேட் பண்ணி போகணுன்னு நினைக்கிறோம், நீங்கள் கேல்குலேட் பண்ணி கரெக்டாக எக்ஸாக்டாக பண்ணலாம். அப்படி பண்ண முடியாதுன்றவங்க சின்ன ப்ளவுஸுக்கு 1.1 பெரிய ப்ளவுஸுக்கு ஒரு 1.25 இன்ச்சும் இந்த ஷோல்டர் டவுன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். மற்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோ சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்தது நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, இந்த ப்ளவுஸ் தான் நம்ம அந்த மாதிரி டீப்பாக வெட்டி தச்ச ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸை நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன ரிங்கிள்ஸ், ஒரு சின்னதாக ஒரு ரிங்கிள்ஸ் கூட இந்த ப்ளவுஸில் கிடையாது. தெரியுதுங்களா? பொம்மை மேலேயே அதாவது டால் மேலேயே உங்களுக்கு எப்படி உக்காந்துருக்குன்னு பாருங்கள். நார்மலாக இருக்கட்டும், ப்ராடு பாருங்கள், இந்த ப்ராடை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உட்காந்துருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பாருங்கள் ஷேப், சைடு ஷேப்பு, சைடில் எப்படி உட்காந்துருக்கு, ரிங்கிள்ஸ் எல்லாம் இல்லாமல் நீட்டாக உட்காந்துருக்குது. வெறும் பேப்பரில் மட்டும் வெட்டி காட்டிடுறாங்களே இவங்க, இது கரெக்டாக இருக்குமான்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஷோல்ட்ரு, இந்த ப்ராட்னஸ்ஸு, இந்த கப்ஸு ஷேப்பு எல்லாமே க்ளியராக உட்காந்துருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இதில் இருக்கிற இந்த அளவெல்லாம் உங்களுக்கு ஒரு முறை கரெக்டாக அளந்து காட்ட போகிறேன். இந்த ப்ராடு பாருங்கள், நான் டை போட்டு கட்டியிருக்கேன். டை இருக்க அவசியம் இல்லை. இப்போ ஒரு பொம்மை மேலே வரதுனால இது கீழே விழுந்துடும். அதனால் பொம்மை கட்டுறதுக்காக தான் அந்த டை வச்சோம். இது பாருங்கள் 9 இன்ச்சு இருக்குது, நல்ல ப்ராடாக வந்திருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராடு உங்களுக்கு 10 இன்ச்சு இருக்குது. ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 12 இன்ச்சு ஷோல்டர் இருக்குது. நல்ல ஷோல்ட்ரு ப்ராடாகவும் நல்ல டீப்பாகவும் வச்சு வெட்டியிருக்கோம். நான் ஃபினிஷிங் பாருங்கள், நீட்டாக பர்ஃபெக்டாக உட்காந்துருக்குது. ஃப்ரண்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இது பாருங்கள், இந்த இடத்துல ஷேப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா பாருங்கள். ஃப்ரெஞ்சஸ் கட்டு எப்படி உட்காந்துருக்குது. வேஸ்ட் பாருங்கள், க்ளியராக பொம்மை மேலேயே இவ்வளோ நீட்டாக. ஆனால் இது இந்த டாலுக்கான ப்ளவுஸ்க்கு இல்லை, இது நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக வெட்டியிருக்கோம், கஸ்டமருக்காக வெட்டியிருக்குது. ஆனால் இந்த டாலுக்கு இது நீட்டாக அந்த சைஸ் கரெக்டாக இருக்கிறதுனால இது கரெக்டாக உக்காந்துருக்குது. அதாவது 35 அப்பர் செஸ்ட்டும் 37 என்ன இருக்கும், இது மிடில் செஸ்ட்டு. அந்த அளவு இந்த பொம்மைக்கு பர்ஃபெக்டாக உட்காந்துருக்குது. இந்த ஷேப்பெல்லாம் பாருங்கள், க்ளியராக நீட்டாக. இந்த கட்டிங்க பாருங்கள், இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே ஃப்ளாட்டாக கரெக்டாக ரிங்கிள்ஸ் இல்லாமல் உட்கார இருக்குது. நீங்களும் இந்த ப்ளவுஸை நான் சொன்ன மெத்தட்லேயே வெட்டி பாருங்கள், உங்களுக்கு நீட்டாக க்ளியராக அழகாக இருக்கும். இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம இந்த ஷேப் கரெக்டாக எடுக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும்.
உங்களுக்கு ஆர்மல் ரிங்கிள்ஸ் வரத்துக்கு என்ன காரணம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது எப்படி அவாய்ட் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம டீப் கம்மி பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வருது, ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்குது, ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கொஸ்டினை போட்டுக்கிட்டே இருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.